என்னாச்சு? ஒண்ணுமில்ல, பழச நினைச்சு பார்க்க மட்டும்தான் முடியுது. பட்டாசு பட்டாசுன்னு குழந்தைங்க எல்லாம் கத்திட்டு இருக்கு. அப்பா வந்து எடுத்து கொடுப்பாருன்னு சொல்லிருக்க. வாங்க வந்து எடுத்து கொடுங்க. Sir. Yes. MD wants to talk with you, sir. வரேன். Okay, sir. சார். வாங்க மிஸ்டர் கோபால். இந்த கம்பெனி சீஃப் அக்கவுண்டன்ட் நீங்க தானே? ஆமா சார். நம்ம கம்பெனி கொடுத்த செக் திரும்பி வந்திருக்கா? இல்ல சார். வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? சீஃப் அக்கவுண்டன்ட் நம்ம கம்பெனியோட பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு தெரியாம கூட விசாலாட்சி அண்ட் கம்பெனி செக் கொடுத்திருக்கீங்க. அது திரும்பி வந்துருச்சு. நம்ம கம்பெனியோட கௌரவம் என்ன வருது? சாரி சார். என்ன சாரியோ? நோ மோர் எக்ஸ்கியூஸ் ஃபார் யூ. டேக் திஸ் 20,000 rupees. நீங்களே போய் கட்டிட்டு வாங்க. போங்க சார் சீக்கிரம். சார், விசாலாச்சனுக்கு செக் போட்டிருந்தோம். செக் பவுன்ஸ் ஆகி போயிருச்சு. பணம் போட்டு போலான்ட்டு வந்தேன். இது போஸ்ட் ஆபீஸா? இங்க மணி ஆர்டர் தான் பண்ண முடியும். பக்கத்துல இருக்கிற பேங்க்ல போய் பணத்தை போடு. போ போ. சாரி சார். இது ஒண்ணு சொல்லி தப்பிச்சுக்கிறீங்க, போயா. சார். எஸ். விசாலாச்சனுக்கு பணம் கட்டணும். ஓஹோ, அந்த கம்பெனிக்கா? சலான் ஃபில் பண்ணிட்டு வாங்க. செலான் எங்க இருக்கு? அங்க செல்ஃப்ல இருக்கு. சார், என் பணத்தை பாத்தீங்களா? சார், இங்க பணம் வச்சிருந்தே பாத்தீங்களா? லட்சுமி, இது வந்துட்டேங்க. வணக்கம் சார். வணக்கம். என்னங்க? அந்த டேபிள் மேல ஃபைல் வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வா. சரி. உட்கார். சார், நான் ஆபீஸுக்கு போனேன். உங்களை பார்த்துட்டு ஆபீஸுக்கு வர சொன்னாங்க. எனக்கு என்னன்னு புரியல, அதான் வந்தேன். அது வேற ஒண்ணும் இல்ல. இந்த விசாலாட்சி கம்பெனிக்கு 20,000 ரூபாய் கொடுத்தனே, அதை கொடுத்துட்டீங்களா? மிஸ்டர் கோபால் கொடுத்துட்டீங்களா இல்லையா? இல்ல சார். அப்போ கம்பெனி பணத்தை கையாடல் பண்ணிருக்கீங்க, அப்படிதானே? ஃபைல கொடுங்க. மிஸ்டர் கோபால், கம்பெனி ரூல்ஸ் பிரகாரம் நான் உங்கள் லட்சுமி டிஃபன் ரெடி பண்ணு. கம்பெனி ரூல்ஸ் பிரகாரம் நான் உங்களை போலீஸ்ல தான் ஹேண்ட் ஓவர் பண்ணும். அதுக்கு போகாத காரணம் நான் உங்க குடும்பத்து மேல வச்சிருக்க மரியாதையும் உங்க குழந்தைங்களுக்காக தான். கோபால், இந்த கம்பெனி நீங்க வேலை செஞ்சு இத்தனை வருஷத்துக்கு வாங்க வேண்டிய ப்ராவிடன்ட் ஃபண்ட், இஎஸ்ஐ, கிராஜுவிட்டி, நீங்க வாங்கின லோன் எல்லாம் டிடெக்ட் பண்ணா 15,000 rupees தான் ஆகுது. ஆனா நீங்க கையாடல் பண்ண பணம் 20,000 ரூபாய். பரவாயில்ல, நான் எப்படியும் டாலி பண்ணிக்கிறேன். உங்க சார்பா ஒரு ராஜினாமா லெட்டர் டைப் பண்ணி வச்சிருக்கேன். அதுல நீங்க கையெழுத்து போட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படி நீங்க போட மறுத்தீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி ரூல்ஸ் பிரகாரம் தான் நான் போகணும். ப்ளீஸ், தானே இங்க இருக்கு. Go ahead.
குடும்பத்து மேல வச்சிருக்கிற அன்புக்கும் ரொம்ப நன்றி சார். பழைய பாக்கி 92 ரூபா 50 காசு. இதுல சேர்த்து எழுதிட்டு இன்னொரு பாட்டில் சாராயம் கொடுறா. முதல்ல பழைய பாக்கிய கொடு, அப்புறம் சாராயம் தர்றேன். டேய், இதுல சேர்த்து எழுதிட்டு ஒரு பாட்டில் கொடுறா. முதல்ல எழுதி வச்சுக்கோம்ப, அப்புறம் எழுதினதே வச்சுக்கோம்ப. இதே வேலையா போச்சு உனக்கு. சாராயம் கிடையாது, போயா. டேய், பெரிய தம்பி பைலான் கேக்குறேன், கொடுக்கறியா இல்லையா? முடியாதியா? டேய், பெரிய தம்பி பைலானுக்கு சாரா இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவுல கடை நடத்திடுவீங்களாடா? டேய், நடத்திடுவீங்களா? ஆட்கள், வாங்க. என்னடா பண்ற? ஆட்டன வச்சு. நான் என்ன சொல்லி போட்டேன்? சாராயம் கேட்டேன், இல்லைன்னு சொல்ல வேண்டியதானா? அதுக்கான பாட்டில் எடுத்துட்டு அடிக்க வாரேன். ஏய்யா, பெரிய தம்பி பயில்வான பாட்டில் எடுத்துக்கிட்டு இந்த ஆள் அடிக்க வாரேன். இந்த நாயத்தை கேட்கறதுக்கு இங்க யாருமே இல்லையா? அண்ணே, யாரு என்னையா கூப்பிட்ட? இத வாரேன் என்ற சாமி. நான் இது வரைக்கும் சாராயம் குடிச்ச பழக்கம் இல்ல. சாராயத்தை ஊத்திட்டு சோடாவை ஊத்தணுங்களா, சோடாவை ஊத்துறதுக்கு அப்புறம் சாராயத்தை ஊத்தணுங்களா? இந்த சனியன் எதுக்கு? இவன்லாம் ஒரு குடியார. பள்ளிக்கு வர்றா. பதனமா கேளு கண்ணு. தமிழார் எடுத்து இப்படி வைக்கணும். வச்சு போட்டு இதை எடுத்து கட 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 கடன்னு ஊத்தணும். ஊத்தி போட்டு இதை எடுத்து மட 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 மடன்னு ஊத்தணும். ஊத்தி போட்டு முடக்கு 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 முடக்குன்னு குடிக்கணும். தம்பி, தப்பு பண்ணி போட்டனப்பா, தப்பு பண்ணி போட்டனப்பா, தப்பு பண்ணிட்டேன் தம்பி, தப்பு பண்ணிட்டு. இப்ப நான் என்ன பண்ணுனேன்? சாராயத்தை ஊத்திட்டு சோடாவை ஊத்துனீங்க. அப்படி அல்லப்பா, அங்கதானப்பா தப்பு பண்ணி போட்டேன். அப்படி அல்ல தம்பி, அப்படி அல்ல. என்ன சொல்றேன் கேளு. இதை எடுத்து இப்படி கட 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 கடன்னு ஊத்தணும். ஊத்திட்டியா? அதுக்கப்புறம் இதை எடுத்து மட 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 மடன்னு ஊத்தணும். ஊத்தி போட்டு முடக்கு 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 முடக்குன்னு இப்படி குடிக்கணும் அப்பா. குடிகாரர்களுக்கு கேவலம் தம்பி. மொதன்னு குடிக்க வந்த உனக்கு கத்து கொடுக்காத பாவத்துக்கு ஆளாயிட்டம் தம்பி. தம்பி, இது ரெண்டையும் இப்படி எடுத்து கட 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 கடன்னு ஊத்திடு தம்பி. இப்படி எடுத்து இப்படி முடக்கு முடக்குன்னு குடிக்கணும். ஏன் தம்பி, இன்னொரு தடவை சொல்லி தட்டா? கூப்பிட்டியா கண்ணு? போடா. ஹலோ, குட் மார்னிங். எட்டாம் நம்பர் கடையில தண்ணி அடிச்சியா? 10ஆம் நம்பர் கடையில தண்ணி அடிச்சா எவ்வளவு ஸ்டெடியா போறேன் பார். மெதுவா வாங்க. பாத்து பாத்து. அப்படி உட்காருங்க. நீங்க குடிச்சிட்டு ரோட்ல கிடப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. ஆபீஸ் பணத்தை கையாடல் செஞ்சதுனாலதான் உங்களை வேலையை விட்டு நிறுத்திட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு இப்பவும் நம்பிக்கை இருக்கு, நீங்க அப்படி எல்லாம் பண்ணிருக்கவே மாட்டீங்க. ஏன் இப்படி ஆயிட்டீங்க? You want my story? ராஜேஸ்வரிக்காக நான் திருட்டுப்பட்ட வாங்கினேன்.
என் ராஜேஸ்வரியை காப்பாத்தணுங்கிறதுக்காக நான் போய் சொன்னேன். என் ராஜேஸ்வரிய காப்பாத்த முடியல. நான் குடிச்சிட்டேன். இப்ப கையில காசு இல்ல, அவளை காப்பாற்றவும் முடியல. பணத்தாலதான் உங்க மனைவியை காப்பாத்த முடியும்னா அதை நான் கொடுக்க தயார். ஆனா என் பாவத்துல சம்பாதிச்ச பணத்தை நான் உங்களுக்கு கொடுக்க தயாரா இல்ல. ரொம்ப நாளா சுமக்க கூடாத ஒண்ணு இவ்வளவு நாளா வீணா சுமந்துட்டு இருக்கேன். இனிமே அதை நான் சுமக்க விரும்பல. அது உங்களுக்காவது பயன்படட்டும். என்னமா இது? ஒரு பொண்ணு செய்யக்கூடாத காரியத்தை நீ செஞ்சுட்ட. தப்பா சொல்றீங்க. ஒரு பொண்ணு செய்ய வேண்டிய காரியத்தை தான் நான் இப்ப செஞ்சிருக்கேன். இது வாங்கிக்கங்க. எனக்கு தெரியும் இதை நீங்க வாங்க மாட்டீங்க. நான் இதை கழட்டும் போதே இனிமே அந்த பாவமான தொழில் செய்யறது இல்லைங்கிற முடிவோட தான் கழட்டினேன். நான் எடுத்த முடிவு உங்களுக்கு சரின்னு பட்டதுன்னா இதை நீங்க வாங்கிக்கங்க. இல்லைன்னா இது என் கையிலேயே இருக்கட்டும். சம்சாரத்து மேல பரிதாபப்பட்டு பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு இனிமே பாவமே சரிதில்லைங்கிற முடிவோட இந்த தாலிய கலட்டி என் கையில கொடுத்துட்டா. இந்த தாலிய வச்சுதான் என் மனைவியை காப்பாத்தணும் நீ நினைக்கிறியா? அவ தகுதிக்கு இதை செஞ்சுட்டா கடவுளா இருந்து நீ என்ன செய்ய போறேன்னு நான் பாக்குறேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீ இன்னும் தூங்கல? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். குழந்தைகளா சாப்பிட்டு படுத்தாச்சா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? நமக்கு கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆச்சு. இந்த 14 வருஷ தாம்பத்தியத்துல நீங்க எதையுமே என்கிட்ட மறைச்சதில்ல. ஆபீஸ்ல இருந்து பணத்தை திருநீங்க, காரணத்தை சொல்லல. குடிகாரனா மாறினீங்க, அதுக்கும் காரணத்தை சொல்லல. நீங்களா சொல்வீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா இன்னைக்கு இதை தெரிஞ்சுக்கணுங்கிற முடிவோட தான் கேட்கிறேன். ஏன் இப்படி செஞ்சீங்க சொல்லுங்க. நீங்களா சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் நானே ஒரு முடிவு எடுத்துட்டேன். இங்க பாருங்க, நீங்க அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லல, இந்த விஷயத்தை நான் குடிச்சிருவேன். சொல்ல போறீங்களா இல்லையா? இந்த விஷயத்தை நீ சாப்பிட்டு தான் சாகணும்னு அவசியம் இல்ல. இன்னும் 6 மாசத்துல இயற்கையாவே நீ செத்து போயிருவ. ராஜேஸ்வரி, அன்னைக்கு உன்னை பத்தி டாக்டர் என்ன சொன்னாருன்னு கேட்டியே? அவர் சொன்ன விஷயம் இதான். உன்னை காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. உன்னை காப்பாற்ற முடியலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் குடிச்சிட்டேன்.
ராஜேஸ்வரி, இப்ப நான் ஏன் தினம் குடிக்கிறேன் தெரியுமா? நான் முந்திட்டானா? நீ முந்திட்டா? நீ ராஜேஸ்வரி, என்னாச்சுமா? ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி, என்னாச்சுமா உனக்கு? போது நிறுத்து மேன். பொண்டாட்டி ரத்த வாந்தி எடுக்கிறான்னு அழ வந்துட்டேன். ஏய் கோபால், நான் தான் ஏற்கனவே அவங்கள பத்தி உன்கிட்ட சொல்லிட்டேனே. உன் மனைவியோட கதை. சல்லி காசு கூட வாங்காம நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறேன். ஆனா நீ குடிக்கிற. உன் நிலைமைக்கு குடிக்கிறது தப்பு இல்ல சார். அவ போயிடுவான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால குடிக்காம இருக்க முடியல டாக்டர். ஸ்டாப் நான்சென்ஸ். வாய மூடு மேன். இந்த உலகத்திலே தான் பொண்டாட்டி மேல ஆசை வச்சிருக்கவன் நீ ஒருத்தன் தானா? அப்படி ஆசை வச்சிட்டு இருக்கவன் 8 குழந்தைங்களை பெத்திருக்க கூடாது. பெத்துட்ட. ஆனா நீ குடிக்கிறியே. அந்த அம்மாவும் போய் சேர்ந்துருவாங்க, நீயும் குடிச்சே போய் சேர்ந்துருவ. அந்த 8 குழந்தைங்களோட நிலைமை என்னப்பா? போக போற சம்சாரத்தை நினைச்ச அலறியே, வாழ போற அந்த 8 குழந்தைங்களோட எதிர்காலத்தை நினைச்சியா? வாங்க டாக்டர், என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஒண்ணு இல்லப்பா, கோபால் உங்க கன்சர்ன்ல இருந்து நிறுத்திட்டதா கேள்விப்பட்டேன். காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா? பணத்தை கையாடல் பண்ணா ஆபீஸ் ரூல்ஸ், வேலையில இருந்து நிறுத்திட்டேன். நோ நோ நோ, அவன் பணத்தை கையாடல் பண்ணல, பறி கொடுத்துட்டான். உன்னால நம்ப முடியல? ரியலி? நான் நம்புறேன். காரணம் இருக்கு ராஜீவ். அவனுடைய மனைவி இன்னும் 6 மாசத்துல இறந்து போயிடுவாங்கிற உண்மையை அவங்கிட்ட சொன்னதுனால. டாக்டர், நீங்க என்ன சொல்றீங்க? அவன் மனைவிக்கு பிளட் கேன்சர். டாக்டர், I can't believe this. It is true, ராஜீவ். My God. டாக்டர், அவங்க குணமடைறதுக்கு எவ்வளவு பணம் செலவானாலும் சரி, அதை கொடுக்க நான் தயாரா இருக்கேன் டாக்டர். Too late. பணத்தால் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியாது. ஆனா ஒண்ணு சொல்றேன், அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் நிச்சயமா கோபால் இந்த 8 குழந்தைங்க வச்சு காப்பாற்ற முடியாது. அதனால்தான்ப்பா உன் உதவியை தேடி நான் வந்திருக்கேன். என்ன செய்யணும்? குழந்தையே இல்லாத நீ அந்த குடும்பத்துக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சா அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது செய்வா. பிளீஸ். அதுல எழுதி இருக்கிறது நீங்க படிச்சு பாத்தீங்களா? அவர்கிட்ட ஒரு தடவை படிச்சு சொல்லுங்க. நான் படிச்சு பார்த்துட்டேன். நீங்களும் ஒரு தடவை படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்ல. மிஸ்டர் கோபால், இந்த பத்திரத்துல நீங்களும் கையெழுத்து போடணும். நீங்க 2 பேரும் கையெழுத்து போட்டாதான் அந்த பத்திரம் செல்லுபடியாகும். கொடுங்க, நான் படிக்கிறேன். கோபால் ஆகிய நான், அதாவது நீங்க, என்னுடைய மனைவி ராஜேஸ்வரி, உங்க மிஸ்ஸஸ் ராஜேஸ்வரி ஆகிய நாங்கள் இருவரும் எங்களுக்கு பிறந்த குழந்தையை, அதாவது தொட்டில கிடக்கிற குழந்தைய தத்து கொடுக்க மனப்பூர்வமாய் சம்மதித்து எழுதி கொடுக்கும் பத்திரம். எங்கள் குழந்தையை ராஜீவ் அவர்களிடம் ஒப்படைக்கிறோம். ஆகவே இன்று முதல் எங்களுக்கும் எங்களது குழந்தைக்கும் சட்டப்படி எந்த விதமான உறவும் தொடர்பும் கிடையாது என்பதை இந்த பத்திரம் மூலமாக உறுதி அளிக்கிறோம். இப்படிக்கு மிஸ்டர் கோபால், இதுல கையெழுத்து போடுங்க. உங்க பிசினஸும் போடணும்.
லட்சுமிங்க வா, குழந்தை வந்து எங்களுக்கும் டைம் ஆச்சு. அப்ப நாங்க வரோங்க. என்னங்க காலையில் 5:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடுவா. 6 மணிக்கெல்லாம் நான் பால் கொடுத்துருவேன். தாய்ப்பால் மாதிரி எதுவும் வராது. பேரக்ஸ்னா பரவாயில்ல. 7 மணிக்கெல்லாம் குளிப்பாட்டிடுங்க. ரொம்ப சூட ஊத்திராதீங்க. மதியானம் 2 மணிக்கெல்லாம் மறுபடியும் பால் குடிச்சுங்க. பத்திரத்துல கையெழுத்து போட்டுட்ட. கடைசி ஒண்ணு மட்டும் கேக்குறேன். ஒரே ஒரு தடவை நான் என் குழந்தைக்கு பால் கொடுத்துட்டேன். குழந்தை குடும்பம்